அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை குரு சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இவை இனிதே நடைபெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் விலகக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்களும் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறையும். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மே 1ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு முன்னதாக சுக்கிரனுடன் ஏப்ரல் 25 மே 1ஆம் தேதி வரை வலுவாக சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு சுக்கிரன் சரியாக 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பஞ்சமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் குருவுடன் இணைவது என்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக சுகஸ்தானத்திலே அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் குரு மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. புதுமனை புகுதல், வீடு பால் காய்ச்சுதல் மற்றும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என அடுக்கடுக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது திட்டமிட்டதை விட பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு சுக்கிரனுடைய இணைவானது பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் பல்வேறு வகையான பாதிப்புகள் பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய ஒரு சிறப்பான அனுபவத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. பண நெருக்கடிகள் படிப்படியாக விலகும். தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பான முறையில் செய்வதற்கான யோகமும் பாதியில் நின்ற பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் தங்களது கையை விட்டு சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான இக்கட்டுகள், தடைகள், தாமதங்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள் அனைத்தையும் முறியடித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் பிரம்மாண்டமாக உச்சம் பெற்று சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சுகஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் எப்படி வலுப்படுத்துகிறதோ அதே போன்று வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் திட்டமிட்டபடியே கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய யோகமும் விடுமுறை நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மாணவ மாணவியருக்கு நிறைந்து கிடைக்க போகிறது. மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் அதிபதியை விட்டு விலகி 3ஆம் இடத்தில் வருவது முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை செவ்வாய் அள்ளி கொடுப்பார்.
சிறப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படாது. திட்டமிட்டபடியே பல்வேறு வகையான புதிய திட்டங்களை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எந்தவிதமான சிக்கலும் இன்றி விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளலாம். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றமும் மிக சிறப்பான லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், பண்ணை நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைக்கிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்றாலும் கூட சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான பல இனிமையான நிகழ்வுகள் இனிதே நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய 4இல் அமர்ந்திருப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகமும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த தொல்லைகளையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக மகர ராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். பல்வேறு வகையில தடையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை விலக்கி வெற்றி வாய்ப்பை இந்த வாரத்தில் மிக வலுவாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3இல் வலுவாக சஞ்சரித்து முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தெறிகிறது. இதே போன்றுதான் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் 9இல் அமர்ந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பையும் வெற்றியையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக 2இல் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை. உத்தியோக ரீதியான பணிகளில் இனி உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் வலம் வருவதற்கான நல்ல பல யோகங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர், மேல் அதிகாரிகள் என அனைவரிடமும் சாதகமற்ற போக்கு தென்பட்ட நிலையில் அவற்றில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நவீன இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகமும் உண்டு. தொழில்துறையில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் அடுக்கடுக்காக பல முன்னேற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் சிறப்பாக அமையும். எனவே தொழில் வியாபார ரீதியான பணிகளை சிறப்பான முறையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் கையாளலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் சுபிட்சமும் நிறைந்து கிடைக்கும்.